Hi students, happy morning to all. This video continues for permutation. Example 4.28. The question is how many letter strings together can be formed with the letters of the word vowels so that first round letter the strings begin with E, second round letter the strings begin with E and end with W. இதே மாடல் சம்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்ஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து பர்மிட்டேஷனில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ த கிவன் ஸ்ட்ரிங்ஸ் கண்டெய்ன்ஸ் 6 letters. அப்போ அந்த வவல்ஸ் வேர்ட்லேருந்து அந்த லெட்டர்ஸ் நம்ம எடுத்துகிறோம். எத்தனை லெட்டர்ஸ்னால் 6 letters இது. வி கமா ஓ கமா டபிள்யூ கமா இ கமா எல் கமா எஸ், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லெட்டர் என்ன கேட்குறாங்க, தி ஸ்ட்ரிங்ஸ் பிகின் வித் இ. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணால் இயில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? டோட்டலாக 6 letters, அப்போ 6 பாக்ஸ் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இ கான்ஸ்டன்ட், ஓகேங்களா? ஈயை தவிர வேறு அந்த லெட்டர்ஸ் வரக்கூடாது. பிகின் வித் ஈன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈயை தவிர எதுவும் வராது. அப்போ அது 1 பேஸ் வந்துடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ்லேருந்து 6th பிளேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை லெட்டர்ஸ்னாக்கா 5 letters இருக்கும். அந்த 5 letters எது ஒன்றாலும் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ 5P5 5 letters இருக்குது. 5 பிளேஸுக்கு அந்த 5 letters நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ 5P5ன்னு அர்த்தம். 5P5 பேஸ், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 6 letters இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இயை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இந்த 5 பாக்ஸஸ் இருக்குது. அந்த 5 பாக்ஸில் ரிமைனிங் அந்த 5 letters ஃபில் பண்ணிடலாம். ஸோ அப்போ 5 letters இருக்குது டோட்டலாக. அப்போ 5 பாக்ஸுக்கு அந்த ஃபில் பண்ணிடலாம். அப்போ 5P5 ரைட் பண்ணணும், ஓகேங்களா? என்னன்றது 5 letters, ஆர்ன்றதும் 5 தான். 5 பாக்ஸஸ் இருக்குது. 5 letters வந்து இந்த 5 பாக்ஸில் ஃபில் பண்ணணும். அப்போ 5P5 ரைட் பண்ணணும், ஓகேங்களா? பர்மிட்டேஷனில். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா we have the remaining 5 letters which can be arranged in 5P5 ways, ஓகேங்களா? இப்போ 5P5ன்றத 5 factor ரைட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ therefore the total number of strings with E as the starting letter is 5 factorial. 5 factor வேல்யூ தெரியும் உங்களுக்கு. 5 into 4 into 3 into 2 into 1 equal to 120, ஓகேங்களா? Next is second round letter. Second round என்ன சொல்லுவாங்கனாக்கா, since all strings must begin with E and end with W, we need to fix E and W. அப்போ ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஈயை ஃபிட் பண்ணுறீங்க, லாஸ்ட்டு 6th பாக்ஸில் W ஃபிட் பண்ணிட்டுனாக்கா ரிமைனிங் பிளேஸ் பண்ணால் 4 பாக்ஸஸ் இருக்கும். அந்த 4 பாக்ஸுக்கு 4 letters ஃபில் பண்ணி, ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டலாக 6 பாக்ஸ் போட்டுங்க. ஸ்டார்டிங் இ ஃபில் பண்ணுறீங்க, எண்டிங் W ஃபில் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் எத்தனை பாக்ஸ்னாக்கா 4 பாக்ஸ் இருக்கும். அப்போ ரிமைனிங் 4 letters இருக்கும், ஓகேங்களா? இப்போ 4 into 3 into 2 into 1 அந்த 4 letters இருக்கும். அந்த 4 letters-ஐ இந்த 4 பாக்ஸில் ஃபில் பண்ணிங்க. இந்த 4 letterல செகண்ட் பாக்ஸில் 4 letterல ஏதாவது ஒரு லெட்டர் ஃபில் பண்ணி, அப்போ ரிமைனிங் 3 letter இருக்கும். அந்த 3 letter தேர்ட் பாக்ஸில் 3 letterல ஏதாவது ஒரு லெட்டர் ஃபில் பண்ணிங்க. அப்போ ஃபில் பண்ணிட்டு ரிமைனிங் 2 letters இருக்கும். அந்த 2 letters-ஐ 4th பாக்ஸில் ஃபில் பண்ணிங்க. 4th பாக்ஸில் ஏதாவது 2 letterல 1 letter ஃபில் பண்ணாங்க. ரிமைனிங் 1 letter இருக்கும். அதை 5th பாக்ஸில் ஃபில் பண்ணி. அப்போ 4 letter 4 பாக்ஸு. அப்போ 4 letterன்றது N, 4 பாக்ஸ்ன்றது R. அப்போ 4P4 வேஸ் அரேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ த ரிமைனிங் 4 letters கேன் பி அரேஞ்ச் இன் 4P4 வேஸ், ஓகேங்களா? அப்போ 4 factor ரைட் பண்ணலாம். இப்போ 4 factor வேல்யூ வந்து 24 உங்களுக்கு தெரியும். 4 factorனாக்கா 4 into 3 into 2 into 1 மல்டிப்ளை பண்ணி 24 வரும். ஸோ தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வித் E ஆஸ் தி ஸ்டார்டிங் லெட்டர் அண்ட் W ஆஸ் தி final letter is. அப்போ 4 factorial வந்து. அப்போ 4 factorialனாக்கா 4 into 3 into 2 into 1 equal to 24. Next example 4.29. A number of 4 different digits is formed with the use of the digits 1, 2, 3, 4 and 5 in all possible ways. Find the following. First round letter, how many such numbers can be formed? Second round letter, how many of these are even? Third round letter is how many of these are exactly divisible by 4. ஓகேங்களா? ஸோ 1 by 1 ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ கிவன் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. எத்தனை டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண சொன்னாக்கா என் நம்பர் ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் டிஜிட் இஸ் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் பார்க்கலாம். So the solution for this the same as the number of permutations taking 4 digits out of 5 digits, ஓகேங்களா? இப்போ 4 digit நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். நம்மகிட்ட எத்தனை டிஜிட்ஸ் இருக்குனாக்கா யூசிங் டிஜிட்ஸ் வந்து 5 digits இருக்குது, ஓகேங்களா? இப்போ 4 digit தான் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ 4 பாக்ஸஸ் ரைட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் அந்த 5 டிஜிட்ஸில் ஏதாவது ஒரு டிஜிட் ஃபில் பண்ணலாம். அப்போ 5 ways, 5 நம்பருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 4 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 4 நம்பர்ஸை செகண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணலாம், 4 ways. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாக்ஸில் ரிமைனிங் 3 நம்பர்ஸ் இருக்கும், 3 ways வரும். நெக்ஸ்ட்டு அதில் ஃபில் பண்ண ரிமைனிங் 2 நம்பர்ஸ் இருக்கும், 2 ways வரும் ஃபோர்த் பாக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது 5p4 ways வரும். அப்போ டோட்டலாக 5 டிஜிட்ஸ் இருக்குது, அது என்னன்னு எடுத்துக்கணும். எத்தனை பாக்ஸில் ஃபில் பண்ணால் 4 பாக்ஸ், அது ஆர்னு எடுத்துக்கணும். அப்போ என்பிஆர் ஃபார்ம்னா 5p4 ways. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5p4னாக்கா இப்போ 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 நம்பர்ஸ் வரணும். 5 × 4 × 3 × 2 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 120 ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர். ஸோ அப்போ செகண்ட் ரோம் லெட்டர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃபார் ஈவன் நம்பர் லாஸ்ட் டிஜிட்ஸ் மஸ்ட் பி 2 or 4 which is filled in. இப்போ செகண்ட் ரோம் லெட்டர் என்ன சொல்கிறோம்னாக்கா, ஹவு மெனி ஆஃப் திஸ் ஆர் ஈவன். இப்போ ஈவன் நம்பர் வரனாக்கா லாஸ்ட் பிளேஸில், அதாவது லாஸ்ட் பாக்ஸில் இல்லை 2 or 4 வரணும். அப்போ கிவன் டிஜிட்ஸ் என்ன கொடுத்தா தெரியும் உங்களுக்கு, 1 2 3 4 5 கொடுத்தாங்க. அந்த 1 2 3 4 5ல் ஈவன் நம்பர்ஸ் சொன்னால் 2 and 4. அப்போ அந்த 2 and 4 மட்டும் தான் அந்த லாஸ்ட் டிஜிட்டில் வந்தால் தான் ஈவன் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் பிளேஸில் 2 வரும்போது எத்தனை நம்பர்ஸு, லாஸ்ட் பிளேஸில் 4 வரும்போது எத்தனை நம்பர்ஸ்ன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ 2 or 4. அப்போ 2p1 ways லாஸ்ட் பிளேஸில். ஓகேவா? அண்ட் ரிமைனிங் 3 places ஃபில் ஃப்ரம் ரிமைனிங் 4 digits. டோட்டலாக 5 நம்பர்ஸ் இருக்குது, 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் நம்பர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஈவன் நம்பராக இருக்கிறது என்ன சான்ஸுங்க வரும். அப்போ ஈவன் நம்பராக இருக்கும்போது இப்போ லாஸ்ட் பிளேஸில் 2 or 4 ஃபில் பண்ணால் தான் ஈவன் நம்பர் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஃபில் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் வந்து 3 places இருக்கும். அந்த 3 placeல ரிமைனிங் இருக்கிற அந்த 4 நம்பர்ஸை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அது 4 ways வரும். அதில் ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டாக்க ரிமைனிங் 3 ways வரும். ஒன் நம்பர் ஃபில் பண்ணால் ரிமைனிங் 2 ways வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 4p3 ways வந்துடும். 4p3 ways. ஸோ அப்போ அந்த ரிமைனிங் 3 places filled from the remaining 4 digits in 4p3 ways வந்துடும். அப்போ ஆல்ரெடி லாஸ்ட் பிளேஸில் 2p1 ways ஃபில் பண்ணியிருக்கோம், இன்ட்டு இது ஒரு 4p3 ways வந்துடும். ஓகேவா? ஸோ இது வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2p1 வேல்யூ வந்து 2 வந்துடும், இன்ட்டு 4p3 வேல்யூனா 4 × 3 × 2 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணினாக்கா 48. ஓகேங்களா? இது லாஸ்ட் பிளேஸில் 2 வந்துச்சுனாக்கா ஈவன் நம்பர். அதேமாரி லாஸ்ட் பிளேஸில் 4 வந்துச்சுன்னா ஈவன் நம்பர், அது தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ தி ரெக்யூர் நம்பர் ஆஃப் ways is 48. சின்ஸ் தி லாஸ்ட் 2 digits மஸ்ட் பி divisible by 4ன்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா divisible by 4ன்னு வரும். அப்போ ஒரு நம்பர் divisible by 4னாக்கா அது என்ன கண்டிஷன்னாக்கா லாஸ்ட்டில் 4ஆல் எண்ட் ஆகிடணும். ஓகேவா? divisible by 4, 4 8 அப்படி ஒன்று. அப்போ இங்கே கிவன் டிஜிட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குது பாருங்கள், 4 மட்டும் தான் இருக்குது. அப்போ தி லாஸ்ட் 2 digits become 12 வரலாம், 4 வரலாம், இல்லை 12 வரலாம். 12 வந்து 4 டிவைட். அப்போ லாஸ்ட்டு 2 digits வந்து 12 எண்ட் ஆகிருக்கலாம், 24 எண்ட் ஆகிடலாம், இல்லை 32 எண்ட் ஆகிடலாம், இல்லை 52 எண்ட் ஆகிடும். இப்போ கிவன் டிஜிட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். அப்போ இந்த நம்பரில் லாஸ்ட் 2 digitல 12, 24, 32, 52 எண்ட் ஆகிடணும். ஓகேங்களா? இப்போ 4 நம்பர்ஸ் இருக்குது, அப்போ 4 ways வந்துடும். இப்போ 12, 24, 32 or 52 எண்ட் ஆகிடும் லாஸ்ட். ஓகேவா? அப்போ 4p1 ways வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 places வந்துடும். டோட்டலாக 4 digit நம்பரு. 4 digit நம்பர் ஃபர்ஸ்ட் 2 digits தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 2 digitனாக்கா 12னாக்கா 2 digit தான் வரும், 24னா 2 digit வந்துடும், 30னா 2 digit வந்துடும், 50னா 2 digit வந்துடும். ரிமைனிங் 2 digit தான் நம்ம வரும் பாக்ஸு. அந்த 2 பாக்ஸில் ரிமைனிங் 3 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 3 நம்பர்ஸை ஃபில் பண்ணிங்க. 3 ways 2 ways வந்துடும். அப்போ 3p2ன்னு வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து 3 நம்பர்ஸில் ஏதாவது நம்பர் ஃபில் பண்ணுவோம், ரிமைனிங் 2 நம்பர்ஸ் வரும், அதை செகண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிங்க. அப்போ 2 ways வரும். அப்போ 3p2 ways வந்துடும். So the required number of numbers which are divisible by 4 is 4p1 into 3p2. ஓகேவா? ஸோ இப்போ 4p1 வேல்யூ வந்து 4 வந்துடும், இன்ட்டு 3p2 வேல்யூ வந்து 3 into 2ன்னு வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா 24. ஓகேங்களா? Next example 4.30. How many different strings can be formed together using the letters of the word equation so that first round letter the vowels always come together, second round letter the vowels never come together.
ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நார்மலில் வந்து இந்த வவல்ஸு வரணும், செகண்ட் நார்மலில் வந்து நெவர் கம் சொல்லியிருக்காங்க, அப்போ வர தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ தேர் ஆர் எத்தனை லெட்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் எத்தனை லெட்டர் இருக்குனாக்கா 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா. விச் இன்க்ளூட் 5 வவல்ஸ். அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா வவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா AEIOUன்னு இருக்குது. இப்போ 5 வவல்ஸ் இருக்குது, EUAIO. ஓகேங்களா. 5 வவல்ஸ்னு இருக்குது. ஸோ அண்டு 3 கான்சனன்ஸ் இருக்குது. 3 கான்சனன்ஸ் பார்த்தீங்கன்னா QTN. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா தி வவல்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 2 3 4. இப்போ 4 பாக்ஸ் போடலாம். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா QTN கான்சனன்ஸ் 5 வவல்ஸு EUAIOன்னு இருக்குது. ஆஸ் 1 letter we have 4 letters which can be arranged in 4P4. ஓகேங்களா. அப்போ வவல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 letters இருக்குது. அப்போ 4P4 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ 4 ஃபேக்டோரியல் சொல்லலாம், 4 ஃபேக்டோரியல். ஸோ நவ் த வவல்ஸ் EUAIO கேன் பி அரேஞ்ச்டு பை இட் செல்ஃப். ஓகேங்களா. அப்போ நீ வவல்ஸ் பார்த்தினாக்கா ஃபுல்லாகனாக்கா அந்த ஒரு பாக்ஸில் எடுத்தீங்கன்னாக்கா அதில் வவல்ஸ் ஃபுல்லாகனாக்கா 5 எத்தனை வவல்ஸ்னால் 5 வவல்ஸ் இருக்குது. அந்த 5 வவல்ஸை நீ எந்த வவல்ஸ் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ அந்த வவல்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 5P5. ஓகேங்களா. 5P5 வேஸ் உண்டு. இப்போ 5 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு hence by the rule of product required number of words is 4 factorial into 5 factorial. So அப்போ 4 factorial பார்த்தீங்கன்னாக்கா 4 into 3 into 1 into 5 factorial பார்த்தீங்கன்னாக்கா 5 into 4 into 3 into 1. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 24 into 120. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 2880. நெக்ஸ்ட் செகண்ட் நார்ம் லெட்டர் என்ன சொன்னாக்கா தி வவல்ஸ் நெவர் கம் டுகெதர். ஓகேங்களா. ஸோ அப்போ த total number of strings formed by using all the 8 letters of the word பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவேஷன். அப்போ 8 letters இருக்குது. அப்போ 8 lettersனால் 8P8 அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ 8P8னாக்கா 8 ஃபேக்டோரியல் இருக்கும். இப்போ 8 ஃபேக்டோரியல் வந்து எப்படி எக்ஸ் பண்ணாக்கா 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 பண்ணலாம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணினாக்கா 40,320 வரும். So the total number of strings in which vowels are never together is. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த 40,320ன்றது என்னது வவல்ஸ் வர்றது. வவல்ஸ் வராதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் இருந்து தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இன் விச் வவல்ஸ் ஆர் டுகெதரை மைனஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 40,320லேருந்து வவல்ஸ் வரது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லெட் கண்டுபிடிச்சல அதை இதுலேருந்து மைனஸ் பண்ணலாம். அப்போ 2880 மைனஸ் பண்ணினாக்கா 37,440 வரும் ஆன்சர். இப்போ 37,440ன்றது தி வவல்ஸ் நெவர் கம்ஸ் டுகெதர். Next example 4.34. A van has 8 seats. It has 2 seats in the front with 2 rows of 3 seats behind. The van belongs to a family consisting of 7 members. ஓகேங்களா. ஸோ F, M, S1, S2, S3, D1, D2. Father, mother, son 1, son 2, son 3, daughter 1, daughter 2. How many ways can the family sit in the van if there are no restriction? Second room letter, either F or M drives the van. Third room letter, D1, D2 sits next to a window and F is driving. அப்போ இந்த கண்டிஷன் பிரகாரம் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேன் இருக்குது. வேனில் டோட்டலாக எத்தனை சீட் இருக்குனாக்கா 8 சீட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேனில் 8 சீட் இருக்குது. ஆனால் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கனாக்கா 7 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எங்கே வேணாலும் யார் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஓகேங்களா. எந்த சீட் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எனி ஒன் கேன் டிரைவ் த வேன். யார் வேணாலும் டிரைவ் பண்ணலாம், யார் வேணாலும் எந்த சீட் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஓகேங்களா. அதான் ஃபர்ஸ்ட் ரூம் மட்டுக்கான கண்டிஷன். ஸோ hence the number of ways of occupying the driver seat is. டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கனாக்கா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் டிரைவர் சீட் பார்த்தாக்கா ஒரே சீட் தான், அது 6. அப்போ 7ன்றது n எடுத்துக்கணும், 6ன்றது ஒரு டிரைவர் சீட் 1. அப்போ 7P1. ஓகேங்களா. ஸோ அப்போ 7P1 பார்த்தீங்கன்னாக்கா 7 ways.
Next, the number of ways of occupying the remaining 7 seats. அப்போ டிரைவர் சீட்டில் ஏதோ ஒரு ஆள் உட்காந்துட்டா ரிமைனிங் வந்து 7 seats இருக்கும். அப்போ 7 சீட்டுக்கு மீதி ரிமைனிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 6 நம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ டிரைவர் சீட்டில் ஒருத்தருக்கு வந்து சீட் பண்ணிட்டாங்கனாக்கா ரிமைனிங் எத்தனை நம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 6 நம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனால் 7 சீட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 7 seats by the remaining 6 people is அப்போ 7 சீட்டு அது என்னன்னு எடுத்துக்கணும் 6 மெம்பர்ஸ்ன்றது 6 எடுத்துக்கணும். அப்போ அரேஞ்ச் பண்ணினாக்கா 7p6. ஸோ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 7 × 6 × 5 × 4 × 3 × 1 3 × 2 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 5040 வரும். ஓகேங்களா? 5040. நெக்ஸ்ட்டு hence the total number of ways the family can be seated in the car is. ஏற்கனவே டிரைவர் சீட்டில் ஒரு நம்பர்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க, அது வந்து 7 ways வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 6 சீட் இருக்குல்ல அதில் ஃபில் பண்ண வந்து 7p6 ways வந்து அது 5040. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதை என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணினாக்கா 7 × 5040 மல்டிப்ளை பண்ணினாக்கா 35,218 வரும். 35,218 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆவர். அப்போ நோ ரெஸ்ட்ரிக்ஷன், யார் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை வேஸ் வருதுனாக்கா 35,280. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ லெட்டர் என்ன சொல்கிறாங்கனாக்கா எய்தர் எஃப் ஆர் எம் டிரைவ்ஸ் த வேன். எஃப்னா ஃபாதர், எம்னா மதர்னு வச்சுட்டு அப்போ இதில் ரெண்டுத்தில் யாராவதுனாலும் வேனை வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு என்ன சான்ஸ். ஸோ த டிரைவர் சீட் கேன் பி ஆக்குபைடு பை ஒன்லி எஃப் ஆர் எம் மட்டும்தான், 2 பேர் மட்டும்தான் ஆக்குபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹென்ஸ் தேர் ஆர் 2 ways, 2 பேர் தானே, அப்போ 2 ways வந்துடும். ஸோ தி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆக்குபைங் தி ரிமைனிங் 7 seats பை தி ரிமைனிங் 6 people. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீட்டில் டிரைவர் சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துட்டாங்கன்னா ரிமைனிங் வந்து 6 நம்பர்ஸ் இருப்பாங்க, 7 seats இருக்கும். அப்போ இதை எப்படி ஆக்குபை பண்ண 7p6 ways. ஓகேங்களா? அப்போ 7p6 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7 × 6 × 5 × 4 × 3 × 2. ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா 5040 வரும். நெக்ஸ்ட்டு hence the total number of ways the family can be seated in the car is 2 ways வந்து ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஒரு ஆள் உட்காரலாம். அதுக்கு எத்தனை வேஸ்னா 2 ways வந்துடும். அப்போ 2 × ரிமைனிங் சீட்டில் 7 seats இருக்குது, அதில் 6 people ஃபில் பண்ணும்போது அதுக்கு என்ன வருதுனாக்கா 5040. இந்த 2 மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 10,018 வரும் நம்மளுக்கு ஆன்சர், 10,080. ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் ரோம் லெட்டர் ஆவர். நெக்ஸ்ட் தேர்ட் ரோம் லெட்டர். இப்போ தேர்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா D1, D2 சிட் நெக்ஸ்ட் டு ஏ விண்டோ அண்ட் எஃப் இஸ் டிரைவிங். எஃப் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. D1, D2 வந்து சிட் நெக்ஸ்ட் டு ஏ விண்டோவுக்கு பக்கத்தில். ஓகேவா? இப்போ 5 விண்டோ சீட்ஸ் அவைலபிள். எத்தனை விண்டோ இருக்குனாக்கா டோட்டலாக 5 விண்டோஸ் இருக்கும். அப்போ அந்த 5 விண்டோஸ் அவைலபிளில் இந்த D1, D2 வந்து உக்காந்துக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதில் 1 2 3 4 5 விண்டோ சீட். ஓகேங்களா? அந்த 5 விண்டோ சீட் இருக்குது. விண்டோ சீட்டில் யார் உட்கார போகிறீங்கனாக்கா D1, D2. அப்போ அவங்களுக்கு இந்த 5 விண்டோ சீட்டில் எங்கே வேணாலும் உட்காந்துலாம் D1, D2. இப்போ 5 விண்டோ சீட்டு, அப்போ 5 × n யார் உட்கார போகிறதுனா D1, D2. அப்போ அது 6 எடுத்தணும். அப்போ 5p2ன்னு எடுத்தணும். ஸோ அப்போ இதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 × 4 20. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆஸ் தி டிரைவர் சீட் இஸ் ஆக்குபைட் பை எஃப் மட்டும்தான். எஃப்னாக்கா ஃபாதர் மட்டும்தான். அப்போ 1 way. ஓகேங்களா? ஸோ அப்போ தி ரிமைனிங் 4 people கேன் பி சீட்டட் இன் தி அவைலபிள் 5 seat இருக்குது. ஓகேங்களா? இப்போ டிரைவர் சீட்டில் எஃப் உட்காந்தாச்சு. இப்போ D1, D2ன்றது அந்த 5 seatல இந்த 5 விண்டோ சீட்டில் உட்காந்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் வந்து 4 people இருப்பாங்க. ஓகே, 3 பேர் உட்காந்துட்டாங்க. டிரைவர் சீட்டில் ஒருத்தர் எஃப், D1, D2ன்றது விண்டோ சீட்டில் 2 பேர் உட்காந்துட்டாங்க. மொத்தம் 3 பேர் உட்காந்துட்டாங்க. ரிமைனிங் வந்து இன்னும் 4 people இருப்பாங்க. இப்போ எத்தனை சீட் இருக்குனாக்கா 5 seat இருக்கும். அப்போ 5 seatல 4 people சிட் பண்ணணும். அப்போ 5p4 ways. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வேல்யூஸ் பண்ணால் 5 × 4 × 3 × 2ன்னு வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா 120. ஸோ அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ hence the total number of ways the family can be seated in the car is இப்போ 20 × 1 × 120 மல்டிப்ளை பண்ணாக்கா 2400 பிளேஸில் உட்காரலாம். ஓகேங்களா? Next example 4.35. If the letters of the word table are permuted in all possible ways and the words thus formed are arranged in the dictionary order.
ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ டிக்ஷனரி எப்படி இருக்கும், ஆல்ஃபாபெட் ஆர்டர் தானே இருக்கும், அந்த ஆர்டரில் இருக்கும். ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட். இப்போ கொடுத்த அந்த வேர்டுக்கு ரேங்க் ஃபைன் பண்ணணும். அது எப்படி ஃபைன் பண்ணணுனாக்கா டிக்ஷனரி ஆர்டரில். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு டேபிள் கொடுத்துறாங்க, அதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பெல்ட் கொடுத்துறாங்க, அது தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துற அந்த வேர்டை ஆல்ஃபாபெட் ஆர்டரில் அந்த லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ டேபிள்னு இருக்குது, இந்த டேபிளில் என்னென்ன லெட்டர்னா டி இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, எல் இருக்குது, இ இருக்குது. அதை ஆல்ஃபாபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாக்கா ஏ கமா பி கமா இ கமா எல் கமா டின்னு வரும். இது ஆல்ஃபாபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். கொடுத்துற அந்த வேர்டை அதில் இருக்கிற லெட்டர்ஸை ஆல்ஃபாபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ரேங்க் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன் தி டிக்ஷனரி ஆர்டர் ஆஃப் தி வேர்ட் விச் பிகின் வித் ஏ கம் ஃபஸ்ட்டு. இப்போ டிக்ஷனரி ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஏ தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இதில் கொடுத்துற அந்த வேர்டில் லெட்டரில் ஏ இருக்குது, அப்போ ஏ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் வி ஃபில் தி ஃபஸ்ட்டு பிளேஸ் வித் ஏ. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் ஏ ஃபில் பண்ணிட்டாக்கா அப்போ ரிமைனிங் 4 லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் 4 லெட்டர்ஸ் போனால் பி கமா இ கமா எல் கமா டின்னு இருக்கும். கேன் பி அரேஞ்சு இன் எந்த ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணாக்கா 4p4 பேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ 4 ஃபேக்டோரியல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட் டேபிள். டேபிளோடைய ரேங்க் கேட்குறாங்க. இது முன்னாடி இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண ஆல்ஃபபெட் அரேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஆல்ஃபபெட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா எது ஸ்டார்ட் பண்ணால் ஏ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் கொடுத்துற அந்த வேர்டில் ஆல்ஃபபெட் ஆர்டர் பார்க்கணும். ஓகேங்களா. இதில் ஏ இருக்கிறதால ஸ்டார்ட் பண்ணி ஏ பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஏ இல்லாமல் பி இருந்துச்சுன்னா பி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணினாக்கா டோட்டலாக எத்தனை பாக்ஸ் போடணுனாக்கா 5 பாக்ஸ் போடணும். அந்த 5 பாக்ஸில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஏ ஃபில் பண்ணிச்சு. ஏன்னா ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட் ஏ வந்து ரிமைனிங் வந்து 4 பாக்ஸ் இருக்கும். அந்த 4 பாக்ஸில் ரிமைனிங் இந்த 4 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணிங்க. அப்போ வந்து 4p4 வேஸில் ஃபில் பண்ணலாம். அப்போ 4 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. அப்போ 4 ஃபேக்டோரியல் வந்து 24. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஃபில் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்னா பி. இப்போ பிஏ ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா ரிமைனிங் வந்து 4 பாக்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா. அந்த 4 பாக்ஸில் ரிமைனிங் லெட்டர்ஸ் என்னவோ அதை ஃபில் பண்ணிங்க. அது 4 வேஸ் வந்துடும். அது 4 ஃபேக்டோரியல். ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஒரு 24 வேஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் பண்ணாக்கா இ. அப்போ இ ஃபில் பண்ணாக்கா ரிமைனிங் வந்து 4 பாக்ஸ் இருக்கும். அந்த 4 பாக்ஸில் ரிமைனிங் 4 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணிங்க. ஸோ அதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல் வரும். ஸோ 24 வேஸ் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்னாக்கா எல். அப்போ எல் ஃபில் பண்ணும்போது ரிமைனிங் 4 பாக்ஸ் இருக்கும். இந்த 4 பாக்ஸில் ரிமைனிங் லெட்டர்ஸ் ஃபில் பண்ணிங்க 4 லெட்டர்ஸு. இதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல் வரும். 24 வேஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா ஆல்ஃபபெட் டேபிள் TABLன்னு வரும். டிஏ அதாவது ஆல்ஃபபெட் ஆர்டரில் பார்த்தாக்கா TABELன்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரே பிளேஸ் தான் இருக்கும். 1 வே வரும். ஃபுல்லாக சேர்த்து 1 வே. ஓகேங்களா. அப்போ லாஸ்ட்டாக டேபிள்ன்ட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். அப்போ இதுக்கு ஒரு 1 வேஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ த ரேங்க் ஆஃப் தி வேர்ட் டேபிள் இஸ் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா. 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டர் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ் வந்துருக்கு. அதனால தான் 4 இன்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் டோட்டலாக. அப்போ 4 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அப்போ 4 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் பண்ணால் 24 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 96 வரும். 96 ப்ளஸ் இது ஒரு 2 ஆட் பண்ணினாக்கா டோட்டலாக 98 வரும். ஓகேங்களா. இதுதான் ரேங்க் ஆஃப் தி டேபிள். நெக்ஸ்ட்டு பெல்ட்டுக்கு ரேங்க் ஃபைன் பண்ணணும். ஸோ பெல்ட்டு இருக்கிற அந்த வேர்டை வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ஆல்ஃபபெட் ஆரில் அரேஞ்ச் பண்ணணும். இதுலேயே ஆல்ஃபபெட் ஆரில் அரேஞ்ச் பண்ணினாக்கா செகண்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா தி ரேங்க் ஆஃப் தி வேர்டு பெல்ட்னு கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துற அந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை ஆல்ஃபபெட் ஆரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணினாக்கா ஏ கமா பி கமா இ கமா எல் கமா டின்னு வரும். ஓகேங்களா. இதுலேயும் ஏ இருக்குது ஸ்டார்டிங்கில். சப்போ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் ஆர்டர் பண்ணால் ஏ ஸ்டார்ட் பண்ணினாக்கா டோட்டலாக எத்தனை லெட்டர் இருந்தாக்கா 5 லெட்டர் இருக்குது. அப்போ 5 பாக்ஸ் போட்டுங்க. ஸ்டார்டிங்கில் ஏ ஆல்ஃபபெட் ஏ ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்போ ரிமைனிங் வந்து 4 பாக்ஸஸ் இருக்கும். அந்த 4 பாக்ஸில் ரிமைனிங் லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போ இதுக்கு 4 ஃபேக்டோரியல் வரும். ஸோ இப்போ 4 ஃபேக்டோரியல் வந்து 24 வேஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்னாக்கா பிஏன்னு வரும். அப்போ ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் வந்து ரிமைனிங் பாக்ஸ் வந்து 3 பாக்ஸ் இருக்கும். அதில் 3 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணிங்க. இப்போ இதுக்கு 3 ஃபேக்டோரியல் வரும். ஸோ அப்போ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 6. 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்போ 6 வேஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பிஇ. நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்னாக்கா பிஇயில் ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இப்போ டிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஏஏன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பியில் ஆரம்பிக்கும். அப்போ பிபின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிஏ அப்படி வரும்ல. ஸோ அந்த ஃபார்மில் வரணும். ஓகேங்களா. பிஏ அதுக்கப்புறம் பிஇன்னு வரும். ஓகேங்களா. பிஏக்கு அப்புறம் பிபி இல்லைனாக்கா பிஇன்னு வரும். ஓகேங்களா. இப்போ பிஇன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் இருக்கும். ரிமைனிங்கு அதை இந்த ஃபில் பண்ணால் 3 ஃபேக்டோரியல் வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா 6 வேஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்ஏ ஆல்ஃபபெட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்ஏன்னு வரும். நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 பாக்ஸஸ் ரிமைனிங் இருக்கும். இந்த 2 பாக்ஸில் ரிமைனிங் 2 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணால் 2 ஃபேக்டோரியல் வரும். இப்போ 2 ஃபேக்டோரியல் வந்து 2 × 1 = 2ன்னு வந்துடும், 2 ways. நெக்ஸ்ட்டு BLEATன்னு வரும். ஓகேங்களா, அப்போ இது 1 ways வந்து 1 ways. ஸோ தி ரேங்க் ஆஃப் தி பெல்ட் இஸ் ஆட் பண்ணணும். 24 + 6 + 6 + 2 + 1 = 39. That's all. The rank of the word belt is 39. Next example 4.37. Find the number of ways of arranging the letters of the word Ramanujan so that the relative positions of vowels and consonants are not changed. ஓகேங்களா, ஸோ இந்த வேர்டு ராமானுஜம் தேர் ஆர் எத்தனை வவல்ஸ் இருக்குனாக்கா, ராமானுஜம் அந்த வேர்டில் எத்தனை வவல்ஸ் இருக்குனாக்கா 4 வவல்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா ஏ வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஏ கமா ஏ, யூ ஏ வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, யூ 1 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 4 வவல்ஸு. ரிப்பீட்டிங் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ரிப்பீட் ஆகிருக்கு 3 டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 3 ஏஸ் 1 யூனிட் எடுத்துணும். 3 ஏன்றது ஒரே லெட்டராக எடுத்துணும். ஓகேவா, 3 ஏவும் சேர்த்து 1ன்னு எடுத்துக்கணும். அண்டு 5 கான்சனன்ஸ் வந்திருக்கு. கான்சனன்ட் பண்ணாக்கா ஆர் கமா எம் கமா என் கமா ஜே கமா என் வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 2 ends அண்டு ரெஸ்ட் ஆர் டிஸ்னிட். 2 ends வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட் ஆர் டிஸ்னிட் சொல்கிறாங்க. ஸோ தி 4 வவல்ஸ் இருக்குல்ல, ஏ கமா ஏ கமா யூ கமா ஏ கேன் பி அரேஞ்ச்டு themselves in 4 ஃபேக்டோரியல் by 3 ஃபேக்டோரியல். இப்போ 4 ஃபேக்டோரியல் என்னன்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்னால் 4. அதில் 3 ஃபேக்டோரியல்ன்றது என்னன்னாக்கா ரிப்பீட் ஆகிறது. ரிப்பீட் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா எது ரிப்பீட் ஆகுது, ஏ வந்து ரிப்பீட் ஆகுது, அது 3 ஃபேக்டோரியல். இப்போ 4 ஃபேக்டர் பை 3 ஃபேக்டோரியல். இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 4 ஃபேக்டோரியலில் 4 × 3 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ் பண்ணிட்டு கீழே 3 ஃபேக்டர் ரைட் பண்ணிட்டு இந்த 3 ஃபேக்டர் கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் வந்து 4 ways. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தி கான்சனன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கான்சனன்ட்னாக்கா 5 கான்சனன்ட் வந்துருக்கு. ஸோ ஆர் கமா எம் கமா என் கமா ஜே கமா என். ஸோ கேன் பி அரேஞ்ச்டு themselves. டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 வந்து. இப்போ 5 ஃபேக்டோரியல் பை எது ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா என் ரிப்பீட் ஆகுது. எத்தனை 2 டைம்ஸ், அப்போ 2 ஃபேக்டோரியல். ரிப்பீட் ஆகிறது வந்து கீழே போடணும், மேலே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேங்களா, அப்போ 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 2 ஃபேக்டோரியல் கீழே இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி 2 ஃபேக்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து 5 × 4 × 3ன்னு இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணாக்கா 60 ways உண்டு. நெக்ஸ்ட்டு தேர்ஃபோர் தி நம்பர் ஆஃப் ரெக்யூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் எத்தனை நம்ம 4 ways பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு 60 ways வந்துருக்கு. ஸோ வவல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 4 ways, கான்சனன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 60 ways. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணினாக்கா 4 × 60 பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 240 ways. 240. Next example 4.42. If the letters of the word I, T, J, E are permuted in all possible ways and the strings thus formed are arranged in the lexicographic order, find the rank of the word I, T, J, E. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அதேமாரி தான் ரேங்க் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ தி லெக்சிகோகிராஃபிக் ஆர்டர்னாக்கா லெட்டர்ஸ் கிவன் இஸ் இந்த ஆல்ஃபபெட் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா, ஸோ கொடுத்தது ஆல்ஃபபெட் ஆர்டர் இ கமா ஐ கமா ஜே கமா டி. ஸோ இந்த லெக்சிகோகிராஃபிக் ஆர்டர் தி ஸ்ட்ரிங்ஸ் விச் பிகின் வித் இ கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அப்போ ஆல்ஃபபெட் ஆர்டர் பண்ணாக்கா இ தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இப்போ இயை ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஃபில் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வித் இ, ஸோ ரிமைனிங் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 லெட்டர்ஸ் இருக்கும். இ கமா ஐ கமா ஜே கமா டின்னு இருக்கும். கேன் பி அரேஞ்ச்டு இன் டோட்டலாக எத்தனை லெட்டர் இருக்குனாக்கா 5 லெட்டர்ஸ் இருக்குது, அது என்ன எடுத்தோம்னா 5 ஃபேக்டோரியல் பை கீழே என்னன்னாக்கா ரிப்பீட் ஆகிற லெட்டர்ஸ்னா ஐ வந்து ரிப்பீட் ஆகுது 2 டைம்ஸ், அப்போ 2 ஃபேக்டோரியல் வேஸ். நெக்ஸ்ட்டு ஆன் ப்ரொசீடிங் லைக் திஸ் வி கெட் ஸ்டார்டிங்கில் இ. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 5 லெட்டர்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இ. ஓகேங்களா, இப்போ இயில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிமைனிங் வந்து 4 பாக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 4 பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா
அதில் இந்த ரிமைனிங் இந்த 5 லெட்டர்ஸ் இருக்குல்ல அதுதான் வரும். இப்போ 5 ஃபேக்டர் பை 2 ஃபேக்டர் வந்து ஓகேங்களா. ஸோ இதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 × 4 × 3 × 2 ஃபேக்டர் பை 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டர் கேன்சல் பண்ணாக்க ரிமைனிங் வந்து 5 × 4 × 3 இருக்குது, மல்டிப்ளை பண்ணாக்க 60 வேஸ் வந்து ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் ஆரம்பினாக்கா IIEன்னு வரும். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து 3 பாக்ஸஸ் இருக்கும், அதில் ரிமைனிங் 3 லெட்டர்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போ 3 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ 3 ஃபேக்டர் பண்ணால் 3 × 2 × 1 அப்போ இருக்குன்னா 6 வேஸ் வந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் IIEக்கு அப்புறம் J தான் வரும். ஆல்ஃபபெட் ஆரில் ரிமைனிங் 3 பாக்ஸஸ் இருக்கும். இப்போ 3 பாக்ஸில் வந்து அந்த லெட்டர்ஸ் பார்த்தினாக்கா 3 லெட்டர்ஸ் இருக்கும், 3 ஃபேக்டர் பை. அதில் எது ரிப்பீட் ஆகுதுனாக்கா IIJக்கு அப்புறம் IIJக்கு அப்புறம் ரிமைனிங் வந்து 2 லெட்டர்ஸ் வந்து அதாவது E வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ நம்ம அந்த 6 லெட்டர்ஸ் இருக்குல்ல E, J, T இருக்குது, அதில் IIJ எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் 3 லெட்டர் வந்து என்னன்னாக்கா E, Tன்னு இருக்கும். அப்போ அதில் டோட்டலாக 3 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 3 ஃபேக்டோரியல் நியூமரேட்டரில் பை டினாமினேட்டரில் வந்து அந்த ரிப்பீட் ஆகிறது எது ரிப்பீட் ஆகுதுன்னா E ரிப்பீட் ஆகுது பாருங்க 2 டைம்ஸ், அதனால 2 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. இப்போ இதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 × 2 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டர் கேன்சல் பண்ணினாக்கா ரிமைனிங் வந்து 3 வேஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃபபெட் ஆரில் பண்ணால் IITEன்னு வரும். ஸோ ரிமைனிங் 2 பாக்ஸஸ் இருக்கும். அப்போ அந்த ரிமைனிங் 2 லெட்டர்ஸ் இருக்கும், அந்த 2 லெட்டர்ஸ் வந்து 2 ஃபேக்டரைட் பண்ணும். இப்போ 2 ஃபேக்டர்னாக்கா 2 × 1 வேல்யூ வந்து 2 வேஸ் வந்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட் பண்ணாக்கா IITJEன்னு வந்துடும் ஃபுல்லாக. அப்போ 1 வேஸ் மட்டும் வந்துடும். ஸோ அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் ரேங்க் ஆஃப் தி வேர்ட் IITJE இஸ் டோட்டலாக ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ 60 + 6 + 3 + 2 + 1 ஆட் பண்ணினாக்கா 72. Next example 4.43. Find the sum of all 4-digit numbers that can be formed using the digits 1, 2, 4, 6, 8. Using digits 1, 2, 4, 6, 8. அவங்க என்ன சொல்லலாம் find the sum of all 4 digit. இந்த நம்பர் யூஸ் பண்ணி 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணோம். இந்த 4 digit நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ண find the sum of எல்லாத்தையும் சம் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ தி நம்பர் ஆஃப் 4 digit நம்பர் that can be formed using the given 5 digit is. இப்போ அந்த 5 given digits பார்த்தா 5 நம்பர்ஸ் இருக்குது, அந்த 5 நம்பர் யூஸ் பண்ணி 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இது அரேஞ்ச் பண்ணினாக்கா 5 நம்பர்ஸ் இருக்குது, அந்த 5 நம்பர்ஸ் வந்து என்னன்னு வச்சுக்கணும். 4ன்றது என்னது நம்ம அரேஞ்ச் பண்ணுற நம்பர் ஓகேங்களா. அப்போ 4 digit நம்பர், அப்போ R வந்து 4, அப்போ அரேஞ்ச் பண்ணால் 5P4. ஸோ இதுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 × 4 × 3 × 2 வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 120 வரும் ஓகேங்களா. ஸோ வி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் தி யூனிட் பிளேஸ். ஒவ்வொரு பிளேஸாக நம்ம ஃபில் பண்ணுறோம். யூனிட் பிளேஸு, 10th பிளேஸு, 100 பிளேஸு, 1000 பிளேஸு, 10,000 பிளேஸ், ஒவ்வொரு பிளேஸாக என்ன பண்ணணும் நம்ம சம் பண்ணிட்டே வரணும். டோட்டலாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ் மட்டும் சம் பண்ணும்போது வி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் தி யூனிட் பிளேஸ் ஆஃப் தி ஆல் தீஸ் 120 நம்பர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அப்போ பை ஃபில்லிங் தி 1 இன் யூனிட் பிளேஸ் the remaining 3 places can be filled with the remaining 4 digits in 4P3. அப்போ யூனிட் பிளேஸில் வந்து 1 ஃபில் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் 4 லெட்டர்ஸ் 4 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 4 நம்பர்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னாக்கா 4P3 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ அதுக்கு வேல்யூஸ் பண்ணால் 4 × 3 × 2 மல்டிப்ளை பண்ணினாக்கா 24 வேஸ் வந்து ஓகேங்களா. ஸோ திஸ் மீன்ஸ் தி நம்பர் ஆஃப் 4 digit நம்பர் ஹேவிங் 1 இன் யூனிட் பிளேஸ் இஸ் 4P3 ஓகேங்களா. அப்போ 4 × 3 × 2 ஈக்குவல் டு 24 வேஸ் வந்து. ஸோ சிம்லர்லி இதேமாரி 10th பிளேஸு 100 பிளேஸ்லாம் ஃபில் பண்ணோம். ஸோ சிம்லர்லி ஈச் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஒவ்வொரு டிஜிட்ஸும் இது எல்லாமே 1s பிளேஸுக்கு அதேமாதிரி தான் 10th பிளேஸ் பண்ணோம், 100 பிளேஸு 10,000 பிளேஸ்லாம் பண்ணோம். இப்போ நம்ம 1s பிளேஸ் மட்டும் தான் பண்ணிட்டு வரோம். அப்போ 1th பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஃபில் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் வருது ஓகேங்களா. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு 2 ஃபில் பண்ணி எத்தனை நம்பரு 1s பிளேஸில், அதாவது 4 ஃபில் பண்ணி எத்தனை நம்பர் வருது எல்லாமே 1s பிளேஸில், எல்லாமே கண்டுபிடிச்ச எல்லாமே 1s பிளேஸுக்கு. ஸோ சிம்லர்லி ஈச் ஆஃப் தி டிஜிட்ஸ் 2, 4, 6, 8 அப்பியர் 24 டைம்ஸ் இன் யூனிட் பிளேஸ் ஓகேங்களா. ஸோ அண்ட் அடிஷன் ஆஃப் ஆல் தீஸ் டிஜிட்ஸ் gives the sum of all the unit digits of all 120 numbers. இந்த யூனிட் பிளேஸில் நம்ம மட்டும் சம் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4P3 × 1 எல்லாமே யூனிட் பிளேஸ் தான். இது இப்போ எல்லாமே இது யூனிட் பிளேஸ் தான். இப்போ யூனிட் பிளேஸில் 1 வரும்போது எத்தனை வேஸு 24 வேஸ் வருது, 2 வரும்போது 24 வேஸு, 4 வரும்போது 24 வேஸு, 6 வரும்போது 24 வேஸு, 8 வரும்போது 24 வேஸ். அப்போ 4P3 ஓகேவா எல்லாத்துக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாத்துலையும் 4P3 வந்து காமனாக இருந்தால் வெளியே எடுத்தினாக்கா ரிமைனிங் வந்து 1 + 2 + 4 + 6 + 8 வரும்.
ஸோ 4p3 இன்ட்டு அதை ஆட் பண்ணினாக்கா 21 வரும் ஓகேங்களா. ஸோ சிமிலர்லி வி கெட் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் 10th பிளேஸ் அதேமாரி. அப்போ 10th பிளேஸ் வரும்போது இதுக்கு அதேமாரி 4p3 இன்ட்டு 21 வரும். நெக்ஸ்ட்டு since 10th place in value is 4p3 into 21 into 10 and 1. 10th place இல்லை 1st place 1 போடலாம், 10th place 10 and 1 ஓகேங்களா. Similarly the value of the sum of the digits in 100 place and 1000 place are. அப்போ 100 place வரும்போது என்ன பண்ணோம் 4p3 into 21 into 100 போடணும். 1000 place வரும்போது 4p3 into 21 into 1000 போடணும் ஓகேங்களா. இப்போ எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணணும். ஸோ 1th பிளேஸுக்கு 10th பிளேஸுக்கு 100 பிளேஸுக்கு 1000 பிளேஸ் ஓகேவா. ஸோ இப்போ 4p3 into 21 plus 4p3 into 21 into 10 plus 4p3 into 21 into 100 plus 4p3 into 21 into 1000 ஓகேங்களா. அப்போ எல்லாத்துலையும் 4p3 காமனாக வெளியே எடுத்துனாக்கா ரெமெனி வந்து 21 into 21 into 10 into 21 into 100 into 21 into 1000 இருக்குது. மல்டிப்ளை பண்ணினாக்கா 21 into 1111 வரும். ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளை 4p3 வேல்யூ வந்து 24 தெரியும். ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணினாக்கா இப்போ டோட்டலாக 55,59,944 வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.2 கொஷின் நம்பர் 1. எக்ஸைஸ் நம்பர் 4.2ல கொஷின் நம்பர் 1. இஃப் n-1 p3 is to np4 equal to 1 is to 10 find n ஓகேங்களா. ஸோ இதில் என்பிஆர் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. என்பிஆர் ஃபார்மில் இருக்கிறதால என்பிஆர் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ 5p3நாக்கா எப்படி ரைட் பண்ணணும், 5p3நாக்கா 5 into 4 into 3 ரைட் பண்ணுங்க. ஸோ அதேமாரி இங்கே பாருங்கள் np1 p3 ஈஸ்ட்டு np4 1 is 10 இருக்குது. ஈஸ்ட்டு ரேஷியோ வந்தாலும் என்ன பண்ணலாம், டிவைடில் ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ n-1 p3 டிவைடட் பை np4 ஈக்குவல் டு 1/10 ரைட் பண்ணலாம். இப்போ நியூமெரிட்லேயும் டினாமினேட்லேயும் என்பிஆர் ஃபார்மில் இருக்குது. ஸோ என்பிஆர் ஃபார்மில் அங்கே அப்ளை பண்ணுறீங்க. நியூமெரிட்டில் n-1 p3ன்னு இருக்குது, n-க்கு n-1 இருக்குது, r-க்கு வந்து 3ன்னு இருக்குது. ஃபார்மில் அப்ளை பண்ணினாக்க நியூமெரிட்டில். ஸோ n-1 ஸோ இதில் வந்து ரெண்டு ஃபார்மில் வந்து பண்ணலாம். ஒன்று ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா டேரெக்டாக எக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபார்மில் யூஸ் பண்ணாக்கா n ஃபேக்டர் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டர் போடணும். டேரெக்டாக எக்ஸ் பண்ணாக்கா 5p3 இருக்குல்ல, இப்போ 5p3 இருந்தால் எப்படி பண்ணீங்க 5 into 4 into 3 அந்த ஃபார்மில் ரைட் பண்ணுறாங்க. ஸோ நியூமரேட்டில் டேரெக்டாக அப்படியே எக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ np3 n-1 p3ன்னு இருக்குது. ஸோ அப்போ n-1 ஸ்டார்ட் பண்ணால் அப் டு 3 டேர்ம்ஸ் வரணும் இல்லை. ஸோ நம்ம ரெண்டு ஃபார்ம்லையும் பண்ணலாம், ஒன்று ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா டேரெக்டாக எக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ n-1 into n-2 into n-3 அப்போ 3 டேர்ம்ஸ் வந்துச்சுங்களா. ஸோ டினாமில் அதேமாரி np4ன்னு இருக்குது. இப்போ nலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 டேர்ம்ஸ் வரணும். அப்போ n-1 n-2 n-3 ஈக்குவல் டு 1/10 ஓகேங்களா. ஸோ அப்போ நியூமர் டினாமில் காமன் டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1/n இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் 1/10 இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா n ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், இஃப் 10p r-1 ஈக்குவல் டு 2 into 6pr ஃபைண்ட் r ஓகேங்களா. ஸோ இதுக்கும் அதேமாரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்பிஆர் ஃபார்முலா n ஃபேக்டர் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 10p r-1 இருக்குது, n-க்கு 10 r-க்கு வந்து r-1 இருக்குது. அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா 10 ஃபேக்டோரியல் பை 10 மைனஸ் ஆஃப் r, r-ன்றது r-1 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு 2 into 6pr-ன்னு இருக்குது. இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாக்கா 6 ஃபேக்டோரியல் பை 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரில் அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் அப்ளை பண்ணிங்கனாக்கா மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 வந்துடும். ஸோ 10 ஃபேக்டோரியல் பை 10 மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 into 6 ஃபேக்டோரியல் பை 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 10 ஃபேக்டோரியல் பை இந்த ப்ராக்கெட்டில் 10 ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ் ஆட் பண்ணினாக்கா 11 ஆகிடும். ஸோ அப்போ 11 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 into 6 ஃபேக்டோரியல் பை 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவல் ரெண்டு சைடும் நியூமரேட் டினாமினேட் டேமை கேன்சல் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 10 ஃபேக்டோரியல் இருக்குது, 6 ஃபேக்டோரியல் இருக்குது, ஈக்குவல் ரெண்டு சைடும். பட் 10 ஃபேக்டோரியல் எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா அதில் கண்டிப்பாக 6 ஃபேக்டோரியல் வரும். அப்போ 10 ஃபேக்டோரியல் எக்ஸ் பண்ணுங்கள். அதுமாதிரி டினாமினேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 11 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலுக்கு 6 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ 11 மைனஸ் ஆர் ஃபேக்டர் எக்ஸ் பண்ணினாக்கா அதில் 6 மைனஸ் ஆர் ஃபேக்டர் வரும். ஸோ எக்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம் ரெண்டு சைடு ஓகேங்களா. அப்போ 10 ஃபேக்டோரியல் 10 into 9 into 8 into 6 ஃபேக்டோரியல் பண்ணலாம். அதுமாதிரி டினாமினேட்டில் 11 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் 11 மைனஸ் ஆர் 10 மைனஸ் ஆர் 9 மைனஸ் ஆர் 8 மைனஸ் ஆர்
7 minus r 6 minus r factorial ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6 factorial by 6 minus r factorial. ஈக்குவல் ரெண்டு சைடு காமன் டைம் கேன்சல் பண்ணலாம். நியூமரேட்டர் நியூமரேட்டரில் 6 factorial கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் 6 minus r factorial 6 minus r factorial கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா 10 into 9 into 8 into 7 by 11 minus r into 10 minus r into 9 minus r into 8 minus r into 7 minus r equal to 2 இருக்கும் ஓகேவா. இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணலாம் 4 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டேர்ம் டினாமினேட்டர் அப்படியே என்ன பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு போச்சுனாக்கா ஸோ அப்போ 10 into 9 into 4 into 7 equal to 11 minus r into 10 minus r into 9 minus r into 8 minus r into 7 minus r வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஃபேக்டோரியலில் ஈக்குவல் ரெண்டு சைடும் டேர்ம்ஸோடைய அந்த எக்ஸ்பிளேஷன் கரெக்டாக இருக்கணும், ஆர்டரில் இருக்கணும். எப்படின்னாக்கா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரில் போகணும், அதேமாதிரி ரெண்டு சைடுமே ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 11 minus r 10 minus r 9 minus r 8 minus 7 minus அதேமாரி 10 9 4 7 இருக்கு. அப்போ அதில் ஆர்டர் கரெக்டாக இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ 11 minus r 10 minus r 9 minus r 8 minus r into 7 minus r equal to இந்த 10 எப்படி பிரிங்கன்னா 5 2s 10 பிரிங்க. இந்த 9 வந்து 3 into 3 பிரிச்சிடணும். இந்த 4 வந்து அப்படியே இருக்கட்டும், 7 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் இது பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 7 தான் ஓகேங்களா. அப்போ இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ 7 ஃபஸ்ட்டு 7 அப்புறம் 6 வரணும். 6 வரனாக்கா இந்த 2 in 3 மல்டிப்ளை பண்ணினாக்கா 6 வந்துடும் ஓகேங்களா. 6க்கு அப்புறம் 5 இருக்குது. 5க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் 4 வரணும். 4 இருக்குது. 4க்கு அப்புறம் 3 தட்ஸ் ஆல் ஓகேவா. அப்போ கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கரெக்டாக 5 டேர்ம்ஸ் வந்துச்சு பாருங்க ஓகேங்களா. அப்போ அந்த ஆர்டரில் அரேஞ்சாக இருக்குது. பெரிய நம்பரில் சின்ன நம்பர் ஆர்டரில் இருக்குது. இப்போ எந்த டேர்ம் வேணும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் சைடு ஏதாவது ஒரு டேர்ம் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ 11 minus r equal to 7 ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து r கண்டுபிடிக்கலாம். அப்போ r equal to 11 minus 7 ஸோ r equal to 4 தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 3ல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர். Suppose 8 people enter an event in a swimming meet. In how many ways could the gold, silver and bronze prize be awarded? இப்போ 8 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லில் என்ன பண்ணுறாங்க கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் கோல்டு சில்வர் பிரான்ஸ் ப்ரைஸு யாரெல்லாம் வாங்குவாங்க ஓகேங்களா. சப்போஸ் செகண்ட் ரவுண்ட் பண்ணாக்கா 3 men have 4 coats 5 waist coats and 6 caps. In how many ways can they wear them? இப்போது 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் வந்து இந்த கொடுத்துற அந்த கோட்ஸு அந்த கேப்பை வந்து எத்தனை வேஸில் போடலாம் வியர் பண்ணலாம்னு கேட்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் 8 people வந்து 3 prizes இருக்குது. 8 peopleக்கு 3 prizes. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் அவார்டிங். அப்போ 8 peopleன்றது n வச்சுக்கணும், ப்ரைஸஸ் வந்து ஆர்னு வச்சுக்கணும். அப்போ 8p3 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8 into 7 into 3 மல்டிப்ளை பண்ணினாக்கா 336 வேஸில் அவார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் நம்பர் ஆஃப் வேஸ் தே கேன் பி வியர் இன். டோட்டலாக எத்தனை கோட்ஸ் இருக்குனாக்கா 4 கோட் இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்க 3 நம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ 4 கோட்டுக்கு 3 people ஓகேவா. அதுமாரி 5 வேஸ்ட் கோட் இருக்குது, அதுவும் 3 people தான், 3 persons தான் ஓகே. அப்போ 5p3 இன்ட்டு 6 கேப் இருக்குது, அதுவும் 3 men தான் ஓகேங்களா. அப்போ 6p3 வேஸில். ஸோ இது வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 4p3ன்றது 4 into 3 into 2ன்னு பண்ணலாம். இன்ட்டு 5p3ன்றது 5 into 4 into 3 பண்ணலாம். இன்ட்டு 6p3ன்றது 6 into 5 into 4 பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணினாக்கா 24 into 60 into 120 டோட்டலாக மல்டிப்ளை பண்ணினாக்கா 1,72,800 வேஸில் இந்த 4 கோட்ஸு 5 வேஸ் கோட்டு 6 கேப்ஸை வேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 4. Determine the number of permutations of the letters of the word simple if all are taken at a time. எத்தனை லெட்டர்ஸ் எடுக்கிறோம் சொல்ல ஆர் அட் டேக்கன் எடுக்கணும், எல்லா டைம் எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ டோட்டலாக அந்த வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை டைமில் எடுக்கலாம், எத்தனை வேர்டு எடுக்கலாம்னு அவங்க வந்து சொல்ல ஆல் ஆர் டேக் அட் டைம்னா எல்லா டைம் எல்லா வேர்ட்ஸையும் எடுத்துகிறாங்க அர்த்தம். அப்போ சிம்பிள். இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தா 6. அப்போ ரெக்யூர் நம்பர் ஆஃப் பர்மிட்டேஷன் பார்த்தாக்கா 6 லெட்டர்ஸ் இருக்குது. எத்தனை வேஸில் எடுக்கலாம் 6 லெட்டர்ஸ் எடுக்கலாம் ஓகேவா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 லெட்டர் இருக்குது 4 லெட்டர்ஸ் எடுக்கிறாங்கன்னாக்கா 6p4 போடலாம். இப்போ 6 லெட்டர் இருக்குது 3 லெட்டர் மட்டும் எடுக்கிறானாக்கா 6p3 போடலாம். அவங்க வந்து இஃப் ஆல் ஆர் டேக்கன் அட் ஏ டைம். அப்போ எல்லா லெட்டருமே எடுக்கிறாங்க அர்த்தம். அப்போ 6 லெட்டர் டைம் எடுக்கிறாங்க அர்த்தம். அப்போ 6p6 வேஸ் போடணும் ஓகேங்களா. அப்போ இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாக்கா 6 ஃபேக்டர்னு போடலாம். அப்போ 6 ஃபேக்டர்னாக்கா 6 into 5 into 4 into 3 into 2 into 1
ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 720 ways. Next exercise 4.2 question number 5. A test consists of 10 multiple choice questions. In how many ways can the test be answered? If first round letter each question has 4 choices, second round letter is the first 4 questions have 3 choices and the remaining have 5 choices. Third round letter is question number n as n plus 1 choices. ஓகேங்களா? இப்போ n as n plus 1 choiceனாக்கா இப்போ ஒன்றுனாக்கா 1 plus அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் round letter number of ways the test can be answered is, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 10 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு கொஷின்லேயும் சாய்ஸஸ் வந்து 4 சாய்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 4ன்றது n எடுத்தணும், n பவர் ஆர் ஃபார்முலா பார்த்தோம்ல n பவர் ஆர். அப்போ 4ன்றது எல்லா கொஷின்லையும் 4 ஆப்ஷன்ஸாக இருக்கும். டோட்டலாக எத்தனை கொஷின் இருக்குனாக்கா 10 கொஷின். அப்போ 4 பவர் 10. நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா தி ஃபர்ஸ்ட் 4 கொஷின்ஸ் ஹாவ் 3 சாய்ஸஸ் அண்ட் தி ரிமைனிங் ஹாவ் 5 சாய்ஸஸ். ஸோ தென் தி நம்பர் ஆஃப் வேஸ் த டெஸ்ட் கேன் பி ஆன்சர் இஸ், அப்போ ஃபர்ஸ்ட் 4 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 சாய்ஸஸ் இருக்குது. அப்போ 3 பவர் 4. நெக்ஸ்ட்டு 5 சாய்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6 கொஷின் இருக்கும், அது வந்து 5 சாய்ஸ் இருக்குது. அப்போ 5 பவர் 6. ஓகேங்களா? அப்போ சாய்ஸஸ்ன்றது என்னன்னு எடுத்தணும், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 6ன்னு எடுத்தணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் மெட்டர் கொஷின் நம்பர். இப்போ தேர்ட் ரவுண்ட் என்ன சொல்லணும்னாக்கா கொஷின் நம்பர் n as n plus 1 சாய்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்னாக்கா அதில் 2 சாய்ஸ், செகண்ட் கொஷினாக்கா அப்படியே அது கூட 1 ஆட் பண்ணி 3 சாய்ஸ், தேர்ட் கொஷினாக்கா 4 சாய்ஸ். அதுமாரி அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் has 2 சாய்ஸஸ், செகண்ட் கொஷின் has 3 சாய்ஸஸ், தேர்ட் கொஷின் has 4 சாய்ஸஸ் எக்ஸெட்ரா. இதேமாரி எல்லா கொஷினும் வரும் 10 கொஷினுமே. இப்போ கொஷின் நம்பர் 1னாக்கா அதுக்கு வந்து அப்படியே அது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணாக்கா அதுக்கு 2 சாய்ஸ் வரும். ஓகே, வந்து இதுமாரி 4th கொஷின், 5th கொஷின், 6th கொஷின் அப்படியே ஒவ்வொரு கொஷினுக்கும் சாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் த டெஸ்ட் கேன் பி ஆன்சர்ட் இஸ், இப்போ 2 × 3 × 4 × 5 × 6 × டாட்டா லாஸ்ட்டில் பண்ணால் 11 வரைக்கும் வரும். ஓகேங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா 11 ஃபேக்டோரியலோட எக்ஸ்பிளேஷன். 1 தான் மிஸ் ஆகுது, 1 போட்டாலும் போடாமலாம். அப்போ 1 × 2 × 3 × அப்படின்னு 11 வரைக்கும் வருது. ஓகேங்களா? அப்போ 11 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். இதோட வேலை வந்து 11 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஷினாக்கா அது வந்து n plus 1 சாய்ஸ்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் அது வந்து 2 சாய்ஸ்னு அர்த்தம். இப்போ செகண்ட் கொஷினாக்கா அப்போ அது கூட 1 ஆட் பண்ணாக்கா 3 சாய்ஸ்னு அர்த்தம். அதுமாதிரி தேர்ட் கொஷினுக்கு 4 சாய்ஸு, ஃபோர்த் கொஷினுக்கு 5 சாய்ஸு, 5th கொஷின் வந்து 6 சாய்ஸ், 6th கொஷின் 7 சாய்ஸ், அப்போ 1 எக்ஸ்ட்ரா. அப்போ 10th கொஷின் பண்ணாக்கா 11 சாய்ஸஸ் இருக்கும். ஓகே, அப்போ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 × 9 × 10 × 11 வரும். ஸோ இது 11 ஃபேக்டரோட எக்ஸ்பிளேஷன். ஸோ அதை 11 ஃபேக்டர் ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2 கொஸ்டின் நம்பர் 6. A student appears in an objective test which contain 5 multiple choice question. Each question has 4 choices, out of which one correct answer. The first one is what is the maximum number of different answer can the students give. Second one matter, how will the answer change if each question may have more than one correct answer. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 5 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஈச் ஹேவிங் 4 சாய்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர் கேன் பி ஸ்டூடெண்ட்ஸ் கிவ்னு சொல்கிறாங்க. அப்போ தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4 பவர் 5. ஓகேங்களா? அப்போ 4ன்றது என்ன நம்ம சொல்லுங்க சாய்ஸஸு, 5ன்றது கொஸ்டின். அப்போ 4/5 வேஸில் என்ன பண்ணலாம், நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் கிவ். நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் லெட்டர், how will the answer change if each question may have more than one correct answer சொல்கிறாங்க. அப்போ the question may have one correct answer or 2 correct answer or 3 or 4 or 5 correct answers இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆட் பண்ணிங்கனாக்கா 1 + 2 + 3 + 4 + 5 ஆட் பண்ணிங்கனாக்கா டோட்டலாக 15. ஓகேவா? அப்போ 15 டேஸில் கரெக்ட் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 15 பவர் 5. ஓகேங்களா?
ஸோ அப்போ 15 வேஸில் ஆன்சர் பண்ணலாம். கொஷின்ஸ் பார்த்தா 5 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். Hi students, today homework sums. Example 4.30, example 4.31, 4.32 and 4.33. ஒர்க் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.